ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் மோட் கேஸில் கிரிமினல் கேஸுங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் தான் பார்க்க போகிறோம். மிச்சலுங்கிறவங்க அவங்களோட ஒர்க்கில் இருந்து 2 நாள் பிரேக் எடுத்து ஹாலிடேக்கு போகிறாங்க. அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களோட வீடே அலங்கோலமாக இருக்கு. அதோட அவங்களோட டைமண்ட் ரிங்க வர காணல. அவங்க உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் அந்த பண்ணியிருக்கணும். அந்த டேபிளில் சமைச்ச சாப்பாடு வேற இருக்கு. இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கடைசி 2 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்றதை எழுதி தர சொல்றாரு. போலீஸ் உடனே யாரு அந்த திருடங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த திருடன் யாருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதுறத வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஏஐ இருக்கவும் பியும் சியும் வலது கையில தான் பேனா பிடிச்சிருக்காங்க. ஏ மட்டும் தான் இடது கையில பிடிச்சிருக்காங்க. அதனால ஏஏ கொடுத்து பார்ப்போம். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். எனக்கு தெரியலையா. சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதால இந்த பொண்ணு பார்ட்டி பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு மோனிகாங்கிற இந்த பொண்ணு நேற்று வாங்கின டைமண்ட் நெக்லஸை போட்டுட்டு போலாம்னு முடிவு பண்றாங்க. அவங்க போய் தேடி பார்க்கும்போது அந்த நெக்லஸை காணல. உடனே டிடெக்டிவ் மூவில் அங்க வந்து 3 பேர் மேல சந்தேகப்படுறாரு. இப்போ இந்த 3 பேரையும் பார்த்தே யாரு அந்த நெக்லஸை திருடினாங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். வழக்கமா விசாரிச்சுட்டு தானே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ பார்த்தே கண்டுபிடிக்க சொல்றாங்களே. நீங்க கண்டுபிடிச்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 2ஆவதா இருக்கிற பொண்ணு தான் திருடி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கழுத்துல என்னமோ சுத்தி இருக்கு. சரி, 2ஐயே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஒரு கிரிமினல் ஏர்போர்ட் மூலமா தப்பிக்க போறான்னு டிடெக்டிவ் மெகுலுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே மெகுல் ஏர்போர்ட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த 3 பேசஞ்சர்ஸ் மேலேயே சந்தேகப்படுறாரு. ராகேஷ்ங்கிறவர்கிட்ட கேட்கும்போது என்னோட சொந்த ஊர் லண்டன், நான் சிரிச்சுக்கு பிசினஸ் மீட்டிங்காக வந்தேன், இதுதான் என்னோட பிசினஸ் கார்டுன்னு சொல்றாரு. சோனலுங்கிறவர்கிட்ட கேட்கும்போது நான் சிரிச்சில இருந்தா வந்தேன், நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் திரும்பி என் காலேஜுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஆங்கிட்டுங்கிறவர்கிட்ட கேட்கும்போது நானும் லண்டன்ல இருந்து தான் வந்தேன், நான் வெக்கேஷனுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. மெகுலுக்கு அவங்களை விசாரிச்சதுல எந்த குழுவுமே கிடைக்காதால அவங்களோட லக்கேஜ் ஸ்கேன் பண்றாரு. இப்போ அவங்களோட லக்கேஜையும் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு யாரு அந்த கொலைகாரங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணா இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிச்சு. ஆனா உள்ள கேமரா இருக்கு. அதனால அந்த பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதையே கொடுத்து பார்ப்போம். நம்ம கண்டுபிடிச்சது தப்பு. என்னடா இதுவும் இல்லைங்கிற. இப்போ ஆன்சரை பார்க்கலாம். ஆங்கிட்டுங்கிறவன் தான் அந்த கொலைகாரன். அவன் வெக்கேஷனுக்கு போறதா சொல்லியிருந்தான். ஆனா அவன் விண்டர் ரேஸ் எதுவுமே கொண்டு போகல. அதனால அவன் போய் சொல்லியிருக்கான். சரி, ரைட்டு. மிஸ்ஸஸ் கெம்முங்கிறவங்க ரொம்பவே ரிச்சான ஆளு. அவங்க பூனைகளை பாத்துக்கிற எம்மாங்கிறவங்களுக்காக எல்லா பணத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. மிஸ்ஸஸ் கெம் இறந்ததுக்கு பிறகு எம்மாக்கு எதுவுமே கிடைக்கல. உடனே அந்த பொண்ணு மிஸ்ஸஸ் கெம்மோட லோயர்கிட்ட போறாங்க. மிஸ்ஸஸ் கெம்முங்கிறவங்க உங்களுக்காக எதுவுமே எடுத்து வைக்கல, அவங்களோட பணத்தை எல்லாத்தையுமே அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்கன்னு அந்த லோயர் சொல்றாரு. அந்த பொண்ணு அதை நம்பாம டிடெக்டிவ் மெகுல் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த பொண்ணு டிடெக்டிவ் மெகுல் கிட்ட அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொடுக்குறாங்க. இப்போ இந்த பேப்பர்ஸை பார்த்து இது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேஸா இருக்கு. ஒருவேளை பொய்யா இருக்குமோ? சரி, ஃபேக்குன்றதே கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஃபர்ஸ்ட் 2 பேஜ்லயுமே பேஜ் நம்பர் 3க்கு இருக்கு. 3வது பேஜ்ல மட்டும் நடுவில் இருக்கு. சரி, ரைட்டு. இந்த பையனோட கார் பெட்ரோல் பம்ப்ல நிற்கும் போது ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னுட்டு அந்த பையன் உடனே லிஃப்ட் கேட்கறதுக்கு பாக்குறான். அங்க 3 பேர் அவனுக்கு லிஃப்ட் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதுல ஒரு வாகனத்துல மட்டும்தான் அவன் பாதுகாப்பா பயணம் பண்ண முடியும். அது எந்த வாகனம்ன்றதை நாம கண்டுபிடிக்கணும். இது எதுவா இருக்கும்? ஒருவேளை ஏயா இருக்குமோ, இல்லைன்னா பியா இருக்குமோ? சியா இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. சம சிஏ கொடுத்து பார்ப்போம். எஸ், நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிடெக்டிவ் ஸ்கில்ங்கிற கேட்டகரிக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான 5 கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க.